ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அந்த நன்றியை மறந்து பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக தீய சக்தி, அதை வேரோடு தமிழகத்தில் அழிக்க வேண்டும், அதற்காக அண்ணா திமுகவை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எதற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரோ, யாரை எந்த கட்சியை தமிழகத்தில் இருந்து வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த கட்சியிலே நேற்றைய தினம் திரு OPS அவர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பி டீம் என்று இப்பொழுது பி டீம் நிரூபணமாகிவிட்டது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தூண்டுதின் பேரிலே நம்முடைய இயக்கத்திற்கு பல்வேறு இடையூறுகளை செய்தார். வழக்கு மேல் வழக்கு போட்டு இந்த இயக்கத்தை முடக்க பார்த்தார். அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, இறைவனுடைய துணை கொண்டு, கழக நிர்வாகிகளை துணை கொண்டு அத்தனையும் தவிடுபடி ஆக்கப்பட்டது. அண்ணா திமுக இயக்கத்திற்கு யாரெல்லாம் துரோகம் செய்ய நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் நம்முடைய பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய புரட்சி தலைவி அம்மா ஆன்மா விரட்டி அடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அண்ணா திமுக ஒரு தூய்மையான இயக்கமாக, எவருக்கும் அஞ்சாமல் இருக்கின்ற இயக்கமாக, எத்தனை சோதனை வந்தாலும் அத்தனை சோதனைகளை வென்று இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு வலிமையான இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். இன்றைக்கு ஸ்டாலினால் ஒன்று செய்ய முடியல, எவ்வளவோ பிடிஎம் தூண்டிவிட்டு பார்த்தார், அத்தனை நாம் முறியடித்து விட்டோம். மக்களுடைய செல்வாக்கு மிக்க இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். இதை எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை அழித்துவிட முடியாது. இந்த தொண்டத்தில் இந்த இயக்கத்தில் தான் உழைக்கின்றவருக்கு மரியாதை கிடைக்கும். நம்மை போல் இருக்கின்ற சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். சாதாரண கிளை செயலாளர் கூட இந்த இயக்கத்தில் இருந்து சிறப்பாக பணியாற்றினால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆக முடியுமா? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா கட்சியில தலைவராகலாம். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராகலாம். மற்றவர்கள் எவராலும் கட்சிக்கு உழைத்தாலும் எந்த பதவிக்கும் கட்சியிலேயும் வர முடியாது. உயர்ந்த பதவிக்கு, ஆட்சி அதிகாரத்திலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றாலும் மத்தியிலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டன் உழைக்கின்றவனுக்கு உரிய மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரே இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க, திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்பொழுதே தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு திரு கருணாநிதிக்கு பிறகு, கருணாநிதி மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக தலைவரானார். திரு கருணாநிதி உயிரோடு இருக்கின்ற வரை அவர் திரு ஸ்டாலினை நம்பவில்லை, திமுக தலைவராக்கவில்லை. 2 ஆண்டு காலம் திரு கருணாநிதி அவர்கள் வெளியிலே வர முடியாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்தார். பேச முடியாத நிலைமை. அப்ப கூட ஸ்டாலினை நம்பி கட்சி கொடுக்கல, செயல் தலைவராக தான் ஆக்கினார். செயல் தலைவராக தான் திரு ஸ்டாலின் திமுகவுக்கு ஆக்கினார் ஒழிய திமுக தலைவராக்கல. திரு கருணாநிதி மறைவுக்கு பிறகுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராகிறார். அப்படி திரு கருணாநிதியே நம்பாத ஒரு நபர் என்றால் அது ஸ்டாலின் தான். இந்த தினம் என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சிறைக்கு போனாரா, இல்ல அந்த கட்சியில பாடுபட்டாரா, உழைத்தாரா? அந்த கட்சியில எவ்வளவு பேர் இந்த இயக்கத்துக்கு திமுகவுக்கு தியாகம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். எமர்ஜென்சி கைது செய்யப்பட்டார், மிசாலே கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்ட மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க திமுகவில். அவர்களுக்கெல்லாம்
துணை முதலமைச்சர் கிடைக்கல. திமுக உழைத்து ஓடாய் போய் தேர்ந்தவர்களுக்கெல்லாம் திமுகவில் இடம் இல்ல. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த உதயநிதி அவர்களுக்கு மட்டும் துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இயக்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? என்ன திரு கருணாநிதி குடும்பம் ராஜபரம்பரை குடும்பமா? ராஜ பரம்பரையா? ஏன் இங்க இருக்கிறவங்க யாராவது முதலமைச்சரா ஏத்துக்க மாட்டாங்களா? இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு நாட்டை ஆள தகுதி படைத்தவர்கள். அப்படி தகுதி படைத்த